ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான பால் பன்னு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 கப்பு மைதா இருந்தால் போதும். நம்ம வீட்டிலேயே அழகான பால் பன் சுவையாக செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு ஜீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாங்க. இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து லூஸாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. மாவு லூஸாக இருக்கணும். பாருங்க, இந்தளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஜீனிக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்தளவுக்கு பிசுபிசுப்பு இருந்தால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக கிள்ளி போடலாம். சின்ன உருண்டையாக கிள்ளி போட்டாலே நல்லா பெருசாக வருங்க. இப்போ எல்லாம் எல்லாத்தையும் கிள்ளி போட்டுடலாம். உடனே திருப்பிடாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கரண்டியை வச்சு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரியாக வெந்து வரும்.
இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே ஜீனி பாவு காய்ச்சி வச்சுருக்கோம். நம்ம சுட்டு எடுத்த இதில் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். அடிக்கடி வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் சீக்கிரமே நல்லா ஊறி வரும். நல்லா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜீனி பாகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அது மேலே இப்போ நான் ஊற்றிக்கிறேன். இன்னுமே ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.